கடா குட்டி தான். இது கடா குட்டி. இது எத்தனை நாள் குட்டிங்க? இது ஒரு மாச குட்டி தான். ஒரு மாசத்து குட்டி. இது ஒரிஜினல். ஆமாண்ணா. சரி, ஐயனுக்காக கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயா வாங்கிட்டாரா? இல்ல, அவரு போன் பண்ணி நேத்தே கேட்டாங்க. சேனல் பாட்டு வந்திருக்காங்க. சேனல் பாட்டு வந்தேன். சரி, சேனல் பாட்டு வந்தனால கம்மி பண்ணி கொடுத்தாரா? வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லைன் இருக்கிறாங்க, குரூப் இருக்கு உங்க பின்னாடி. என்ன காரணம் சொல்லுங்க கொஞ்சம். அந்த 2 குட்டி வாங்கிருக்காங்கன்னா அந்த ஒண்ணு விலை கேட்டு இருக்காங்கண்ணா. ஓ, 2 குட்டினா இது அப்படியே கொஞ்சம் காட்டுங்க. ஜமுனாபாரினா ஒண்ணு கொடியாடுண்ணா. ஜமுனாபாரி ஒண்ணு கொடியாடு. எத்தனை நாள் குட்டிங்க ஜமுனாபாரி? ஜமுனாபாரி ஒரு 3 மாசம் இருக்குண்ணா. 3 மாசம் குட்டி. என்ன இத்தச்சோறு இருக்குதுங்க. ஆனா நீங்க வாங்கிருக்கீங்களா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? செஞ்சேரி புத்தூர். அது எங்க இருக்குங்க? ஓ, பல்லடம் உடுமலைப்பேட்டை ரோடு. ஓகே ஓகே. இந்த பக்கம் இவங்க 2 கொடியாடு வச்சிருப்பாங்க இருக்கு. ஆமாண்ணா. இது என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணா இது 4300 ரூபாய் சொல்லிட்டு இருக்கேன்னா 3500 ரூபாய் சொல்லிட்டு இருக்கேன். 4300 ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க, அது 3300 சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இந்த ஜமுனாபாரி என்ன ரேட்டுக்கு முடிஞ்சதுங்க? 8000 ரூபாய்க்கு முடிஞ்சுச்சுண்ணா. 8000 ரூபாய்க்கு. நீங்க என்ன ரேட் சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? 9 ரூபாய் சொன்னேன். ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. சேனல் பாட்டு வந்திருக்காங்க. சேனல் பாட்டு வந்தேன். சரி, சேனல் பாட்டு வந்தனால கம்மி பண்ணி கொடுத்தாரா? சரி, நான் குட்டி ஜமுனாபாரி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கினீங்களா? எப்படி கொஞ்சம் டீலா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கு. சரி சரி, சூப்பரா இருக்கு. சொன்ன மாதிரி குவாலிட்டி காதை பார்த்து ஜமுனாபாரின்னா இதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓ, சூப்பர் சூப்பர், அற்புதமா சொன்னீங்க. இப்ப ஜமுனாபாரி எவ்வளவு குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணா இன்னைக்கு ஒரு 3 குட்டி தான் நான் கொண்டு வந்தேன். 3 குட்டி தான் கொண்டு வந்தீங்களா? இன்னொரு குட்டி பார்க்கலாமா? பார்க்கலாம்ண்ணா. சரி. இந்த குட்டி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க அதை சொல்லுங்க. இது கொடியாடுண்ணா. இது வந்து 3500 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. நான் 4 ரூபாய் சொன்னேன். 3500. எத்தனை நாள் குட்டிங்க? இது ஒரு 2 மாச குட்டிங்க. 2 மாசம் குட்டி. ஓகே ஓகே. மேச்சலுக்கு வந்துருச்சு. மேச்சல் இதுண்ணா. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா. சரி, ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினா எப்படி பார்த்து வாங்கணும் உங்களுக்கு தெரியுமில்லண்ணா? இவருக்கு இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறீங்களா? வாங்கியிருக்கீங்க. சரி, அம்மா வந்திருக்காங்க. அப்படியே ஃபேமிலியே வந்துட்டீங்களா இருக்கு. சரி சரி, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. இவருக்கு இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறீங்களா? எப்படி இருக்கு அவர்கிட்ட ஆட்டுக்குட்டி? ஃபர்ஸ்ட் டைம் வந்து குன்னத்தூரே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? சூப்பர்ண்ணா. குன்னத்தூரே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. நிறைய ஆட்டுக்குட்டிகள் நம்ம கண்ணங்கிட்ட இருக்கு. திண்டுக்கல் கண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி ஏற்கனவே சொல்லிட்டீங்களா? சரி, ஒண்ணுதான் வாங்கிறீங்க. ஜோடியா வாங்கினா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? ஒண்ணுதான் இருந்துச்சா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. என்ன ரெண்டுமே ஜமுனாபாரியா கிராஸா? ஆனா ஒன்னு ஒரிஜினல், கொஞ்சம் ஒன்னு கிராஸ்னா. எது ஒரிஜினல் எது கிராஸ்ங்க? இது ஒரிஜினல், இது கிராஸ். ஐயன் கிட்ட இருக்குது ஒரிஜினல். ஆமாண்ணா. சரி, ஐயனுக்காக கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயா வாங்கிட்டாரா? இல்ல, அவரு போன் பண்ணி நேத்தே கேட்டாருண்ணா. அப்படியா? சரி, ஐயா ரெகுலரா வரவரா? ரெகுலரா வரவர். நீங்க ரெகுலரா வரவர் தானே? ஏற்கனவே 2 குட்டி வாங்கிட்டு போயிருக்காரு. அப்படியா? சரி சரி, 2 குட்டி ஜமுனாபாரி குட்டி வாங்கியிருக்காரு. ஆனா எப்படி இருக்குண்ணா அந்த குட்டில? சூப்பரா இருக்கா? ஓகே. எப்படி பராமரிக்கிறீங்க? சூப்பர்ண்ணா, அற்புதமா சொன்னாரு. ஓகே ஓகே. அந்த குட்டி என்ன ரேட் சொல்லாரு? என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறீங்க? என்னங்க 2 சேர்ந்து? ஓகே ஓகே. ரேட்டு கம்மிங்கிறீங்களா அதிகங்கிறீங்களா? மினிமம் ரேட்டு தான். சரி சரி. நீங்க ரேட் எப்படி அனுசரிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்களா? சேனல் பாட்டு வரவங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறீங்களா? சரி, இந்த மாதிரி குட்டி கடா குட்டியே 2 இருந்தா என்ன ரேட்டு வருங்க? கடா குட்டியே 2 இருந்தேன்னா ஒரு 2000 சேர்த்து வருங்க. 2000 ரூபாய் சேர்த்து வரும். அது கம்மி ஆகாது. அது கம்மி ஆகாது. மினிமம் இது எத்தனை நாள் குட்டிங்க? மினிமம் இது 1.5 மாச குட்டினா. 1.5 மாச குட்டி. ஓகே. ஐயா நல்லா காட்டுங்க. இது வந்து ஒரிஜினல். ஆமாண்ணா. அது வந்து இடம் விட்டுங்களா? இது கொஞ்சம் இடம் விட்டுண்ணா. ஓகே ஓகே. பாத்து. சரி சரி சரிங்க. ஓகே ஓகே. எத்தனை நாள் குட்டிங்க இது? இது 1.5 மாச குட்டிங்க. இதுங்க? அது 1.5 மாச குட்டி. ஓகே ஓகே. இந்த மாதிரி குட்டி ரெகுலரா கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? கொண்டு வந்து. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. அப்படியே வேற பார்க்கலாம். அண்ணன் வணக்கம். இது என்னங்க? இது தலைச்சேரிங்கண்ணா. தலைச்சேரி குட்டிங்களா? என்ன சொல்றீங்க? ஆமாண்ணா. தலைச்சேரினா அந்த ரோஸ் கலர்ல இருக்கணும்ல, அதுதான் தலைச்சேரி. ஆனா இது கொஞ்சம் இடம் விட்டு தானே. இடம் விட்டு தானா? ஓகே ஓகே, சூப்பர், அழகா இருக்குது. இது எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இது ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும்ண்ணா. கைய கடிச்சிருச்சீங்க. ஓகே. இதுங்க? இது 2 ஒரே ஆட்டுக்குட்டி தானே. 2 ஒரே ஆட்டுக்குட்டி, ஒரே வாய்ப்புல அப்படிம்பாங்க அந்த மாதிரியா? சரி, 2 என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 2 மூட்டு குட்டி தானே. 2 7000 ரூபாய் சொல்லுதுங்கண்ணா. 2 7000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க. 6500 ரூபாய் கொடுத்தலங்கண்ணா. என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? அண்ணா 5.5 6 ரூபாய் வரைக்கும் கேட்டாங்க. 5.5 6 ரூபாய் வரைக்கும் கேட்டாங்க. சரி, இது நல்லா சூட்டிப்பா இருக்கு மாட்டிருக்கு. ஆமாண்ணா. ஓகே ஓகே. இது நல்லா மேட்ச்லுக்கு வந்துருச்சுலங்க. மேட்ச்லுக்கு வந்து பால் கொஞ்சம் காட்டணும்ண்ணா. பால் காட்டணும். ஓகே ஓகே. இந்த மாதிரி ரெகுலரா கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? ரெகுலரா கொண்டு வந்து. இந்த வாரம் எவ்வளவு குட்டி வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வாரம் ஒரு 20 குட்டி கொண்டு வந்தேன். 20 குட்டி வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. இது என்ன ரேட் வரைக்கும் கேட்டா கொடுப்பீங்க? ஒரு 6500 ரூபாய் கொடுத்தலங்கண்ணா. 6500 ரூபாய் கொடுத்தலாம். அது கம்மி ஆகாது. அது கம்மி ஆகாது. ஓகேண்ணா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நான் வேற விட்டு இருந்தா அப்படியே காட்டுங்க.
ஓகே ஒரு அற்புதமான கொடி ஆடான்னு தெரியல, என்ன ஆடு நீங்களே சொன்னீங்க. கொடிண்ணா. கொடி எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இது ஒரு மாசம் குட்டிங்கண்ணா. ஓகே ஓகே. இதுல எந்த ஏரியா குட்டிங்க? இதெல்லாம் மதுரைக்கு தக்கண்ணா. மதுரைக்கு தைக்க சூப்பரா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. இது மூட்டு கெடா குட்டி. கெடா குட்டிங்கண்ணா. எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இது ஒரு மாசம் குட்டிங்கண்ணா. ஒரு மாசம் குட்டி. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா 3500 சொல்லுங்கண்ணா. ஒரு மாசம் குட்டி 3500 வருமா? கொடியாடு கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. கிடைக்க மாட்டேங்குதுங்களா? அதனால இந்த ரேட்டு. நம்ம எல்லாருமே நாட்டாடுனா ஒரு 2500 ரூபாய் வரும். ஏன் எல்லாம் கொடியாடுன்னா விரும்புறீங்க? என்ன காரணம் எனக்கு புரிய மாட்டேங்குது. தெரியல, நம்ம மக்கள் அது மாதிரி விரும்புறாங்க, அதிகமா விரும்புறாங்க. ஓகே ஓகே. எல்லா வேலுக்கும் தாங்கும். ஏன்னா கலருக்கு ரெண்டாவது கலரு இது கொஞ்சம் வெயிட்டா வரும். ஓகே ஓகே. பார்த்தா புள்ளிமான் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாங்க? ஃபைனல் 3200 கொடுத்தலாம். 3200. அது கம்மி ஆகாதுங்களா? ஓகே ஓகே. அப்படியே வேற குட்டி தான் காட்டுங்க. இதுங்க இது கண்ணிண்ணா. இது கண்ணி அழகா இருக்கு. இது பாங்க கண்ணி சூப்பர். இது தூத்துக்குடி லைன் குட்டி. இது தூத்துக்குடி லைன் தான். ஓகே ஓகே. அடி சூப்பரா இருக்கு, உண்மையாவே நல்லா துடி துடிப்பா. இது கடா குட்டி தான். இது கடா குட்டி. இது எத்தனை நாள் குட்டிங்க? இது ஒரு மாசம் குட்டி தான். ஒரு மாசம் குட்டி. சரி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 3500 தான சொல்லுது. 3500. 3500. அது இது ஒரே ரேட் தான். ஓகே. இது தூத்துக்குடி லைன் தான். ஓகே ஓகே. ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம்? ஃபைனல் 3200. என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? ஒரு 2700. இந்த மாதிரி குட்டி எனக்கு ஒரு 10 குட்டி வேணா ரெடி பண்ணி தருவீங்களா? எடுத்துக்கலாம்ண்ணா. கண்ணி மட்டுமே எனக்கு 10 குட்டி வேணா? அப்படி கிடைக்காண்ணா. கொடி இல்ல எனக்கு கண்ணி தான் ஒரு 10 குட்டி வேணும் அப்படி கிடைக்காண்ணா. இது கண்ணி கிடைக்காண்ணா. கொடி கூட கிடைக்கும்னா கண்ணி கிடைக்காது. ஏன் என்ன காரணம்? ரேருங்கறீங்களா? ஓகே ஓகே. சூப்பரா இருக்கு, உண்மையாவே குட்டி அழகா இருக்கு. ஃபைனல் என்ன ரேட் பண்ணலாங்க? ஃபைனல் 3200 3 ரூபா கொடுத்தலாம். ஓகே ஓகே. என்ன ரேட் வரைக்கும் கேட்டு நிக்குதுங்கப்பா? 2800 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. அப்படிங்களா? சரி ஓகே ஓகே. 3 ரூபா வந்தா கொடுத்துருவீங்களா? கொடுத்தலாம். ஓகே ஓகே. அப்படியே வேற எந்த காட்டுங்க. கண்ணன் இது எப்படி செவலைங்களா? அண்ணா சட்டை குட்டிம்பாங்க. சாரி மாத்தி சொல்லிட்டேன். செவலை பரவாயில்லை. ஓ இந்த ராசி குட்டிம்பாங்க தெரியுங்களா? அந்த இது மதுரை சைடு மட்டும் தான். மதுரை சைடு தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டாக வளர்த்துவாங்க அதிகமா. ஒரு கடை மாதிரினா அது இல்லைங்க. நான் வந்து இந்த மாதிரி கொடியாட்டுல வந்தேன்னா டிஸ்ட்ரிக்டாக ஒரு கடை போட்டு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 50 ஆடு இருந்தா இது மாதிரி ஒரு ஆடு போட்டு விடுவாங்க. அது டிஸ்ட்ரிக்டாக போட்டு விடுறது. ஓகே ஓகே. கடா குட்டியா இருக்குங்க. கடா குட்டி. ஓ அழகா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. என்ன ஐயோ கடிச்சிட போகுதுங்க. எத்தனை நாள் குட்டிங்க இது? இது ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும். ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு. நல்லா துடி துடிப்பா இருக்கு. என்ன ரேட்னா ஃபைனலா பண்ணலாங்க? ஃபைனல் ஒரு 3500 கொடுக்கலாம். என்ன ரேட் வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3700 சொன்னா ஒரு 200 கம்மி பண்ணி கொடுக்குறேன். ரவுண்டா ஒரு 3300 அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துடலாமா? வந்து கேட்டா கொடுத்துடலாம். ஓகே ஓகே. நல்லா துடி துடிப்பா இருக்கு. இந்த மாதிரி குட்டி அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது கம்மியா தானே கிடைக்கும். இது கம்மியா தான் கிடைக்கும், அதிகமா கிடைக்காது. ஓகே. அதிகமா நம்ம கிட்ட கிடைக்கிற ஆடு என்னங்க? அப்படியே கையில வச்சுங்க. நாட்டாடு, சேலங்கருப்பு, கொடியாடு. ஓ இந்த மாதிரி குட்டி, இந்த மூலி குட்டியில அதிகமா கிடைக்கிற வாய்ப்பு இல்ல. ஓகேண்ணா. ஓகே ஓகே. அப்படியே வேற குட்டி இதை காட்டுங்க. ஆஹா ரெண்டு செவலையாட்டு இருக்குங்க. ஆமாண்ணா. ரெண்டுமே கிடையாது. ரெண்டு கிடையாது. எத்தனை நாள் குட்டிங்க? இது ஒரு 25 நாள் ஆன குட்டி. 25 நாள் ஆன குட்டி. சூப்பரா இருக்குங்க. ஓகே ஓகே. நல்ல மேய்ச்சல் தரத்துல இருக்கா இல்ல பால் தரத்துல இருக்கா? பால் தரம் தானே அது. பால் தரம் தான். ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாங்கண்ணா? ஃபைனல் ஒரு 5500 சொன்னா 5 ரூபா கொடுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து கெடாயி ஒரு தாய்ப்பு இல்லைங்களா? இல்ல நான் தனித்தனி குட்டி தானா? ஓகே ஓகே ஓகே. சரி இந்த மாதிரி குட்டி வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது எத்தனை நாள் குட்டின்னு சொன்னீங்க? இது ஒரு 25 நாள் ஆன குட்டி. 25 நாள் குட்டி 2500 ரூபா வருதா? ஆமாண்ணா. என்னங்க ரேட் பொட்டை குட்டினா கம்மியா வரும்ண்ணா. நம்ம சேனல்ல பாட்டு உங்களுக்கு எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க? அனுசரிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி இது ஃபைனலா என்ன ரேட் முடிக்கலாம்? ஃபைனல் 5 ரூபா கொடுத்தலாங்க. 5 ரூபா கொடுத்தலாம். 5 ரூபா. ஒரு 4700 800 வந்து நேர்ல வந்து கேட்டீங்கன்னா சூப்பர் சூப்பர். ஓகே. இதுக்கு மேல என்ன பேச முடியாது. ஓகே ஓகே. கண்ணன் ரெண்டுமே கருப்பு குட்டி வச்சிருப்பீங்களா இருக்கு? ஆமாண்ணா. கருப்பு குட்டி என்ன சேலம் கருப்புங்களா? ஆமாண்ணா சேலம் கருப்பு. இந்த டைம்ல சேலம் கருப்பு நல்லா ஃபேமஸ்ங்க. ஓகே ஓகே. எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம்? ஆனா இதெல்லாம் ஒரு 20 நாள் 25 நாள் 20-25 நாள் குட்டி. ஓகே. கடாய் ஒண்ணு இது ஒண்ணு ஜோடியா என்ன ரேட் வருதுங்க? ஆனா 5700 ரூபாய் வருதுண்ணா. 5700 ரூபாய். கொஞ்சம் ரேட் ஜாஸ்திங்க. ஆனா கருங்குட்டி கிடைக்க மாட்டீங்கண்ணா. கருங்குட்டி கடை இருந்தாலும் ஆடி மாசம் முடியற வரைக்கும் கருங்குட்டி கொஞ்சம் அப்படிங்கிற ரவுண்ட் 5 ரூபா பண்ணலாங்களா? 5 ரூபா கொடுத்தலாம். 5 ரூபா கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஓகே. சரி சரி. இது எத்தனை நாள் குட்டின்னு சொன்னீங்க? கொடுத்தலாங்கண்ணா. எது? கடா குட்டி 3 ரூபா, பொட்டை குட்டி 2 ரூபா கொடுத்தலாம். 2 ரூபா கொடுத்துடலாம். அது கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே ஓகே. எத்தனை நாள் குட்டி வரைக்கும் நீங்க அதிகமா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? 1.5 மாசம் குட்டி வரையும். 10 நாள் வந்து 1.5 மாசம் குட்டி. 10 நாள் இருந்தா அதை மட்டும் நீங்க பார்த்து தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனா அந்த அளவுக்கு தானே நமக்கு மூவிங் ஆகுது. அதனால அதுக்கு மேல பெருசு போச்சுன்னா அதுக்கு தனியா நம்ம வச்சு பிடிக்கணும்னா. இப்ப நீங்களே இந்த குட்டி வாங்குறீங்க, 1.5 மாசம் குட்டி 10 நாள் குட்டியில வாங்குறீங்க. எப்படி பராமரிக்கிறீங்க? பால் போட்டு தானே பராமரிக்கிறோம். எப்படி அதை நீங்க மத்தவங்க வாங்குறவங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதே மாதிரி பராமரிச்சுக்குவாங்க. சொல்லித்தானே நாங்க நேர்ல வரும்போது சொல்லித்தான் கொடுக்குறோம். ஓ சொல்லித்தான் அனுப்புறீங்க. ஓகே ஓகே. சரி ஃபைனலா என்ன ரேட் முடிக்கல? ஃபைனல் 5 ரூபா கொடுத்தலாம். சரி அப்படியே வேற எந்த காட்டுங்க. ஓ சூப்பர். ரெண்டுமே செவல குட்டி. ரெண்டுமே கடா குட்டியா இருக்கு. ரெண்டு கடாய் தானே. கொஞ்சம் பெரிய குட்டியா இருக்குது. ஆமாண்ணா. எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம்? அண்ணா இதெல்லாம் ஒரு 1.5 மாசம் இருக்குங்க. 1.5 மாசம் குட்டி. ஓகே ஓகே. சரி நல்லா குட்டி தெளிவா இருக்குங்களா? ஓகே ஓகே. நம்ம கிட்ட வர்றவங்க எந்த மாதிரி விரும்புறாங்க உங்ககிட்ட?
எல்லாம் பால் தரத்துல தானே வரும். பால் தரத்துல இதுலமே பால் தரம் தான் இது இருக்குங்களா? பால் தரம் தானே. சரி சரி, என்ன ரேட் பண்ணலாங்க? 7 ரூபா வருதுங்கண்ணா. சரி சரி, ஒரு 6,500 கொடுத்துருவோம். 7 ரூபா சொல்லிட்டீங்கன்னா 6,500 கன்ஃபார்மா பண்ணலாம். ஓகே ஓகே, அது கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? அது கம்மியா இருக்கு, வாய்ப்பு கம்மி தான். ஓகே, இந்த வாரம் என்ன ரேட்ல இருந்து நம்மகிட்ட குட்டி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது? 2000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. நம்ம திண்டுக்கல்ண்ணா. திண்டுக்கல் பக்கம் அய்யலூர்ண்ணா. அய்யலூர் பக்கம் கொம்பேர்பட்டிண்ணா. ஓகே, உங்ககிட்ட டெலிவரி இருக்குங்களா? டெலிவரியில இல்லைங்கண்ணா. டெலிவரிலாம் கிடையாது, நீங்க வந்து வாங்கிக்கலாம். நேர்ல வந்து என்ன எத்தனை குட்டி எத்தனை குட்டி என்ன ரேட் வரைக்கும் கம்மி பண்ணி போடுவீங்க? ஒரு 1000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு 20 குட்டி வேணாலும் ரெடி பண்ணி தருவீங்களா? ஆனா அது இப்ப கிடைக்காதுண்ணா. கார்த்திகை மாசத்துல இருந்து தை மாசம் வரையும் கிடைக்கும். ஓ, அந்த குளிர் சீசன்ல கிடைக்கும். 1000 ரூபாய் குட்டினால அந்த டைம்ல கிடைக்கும், இப்ப கிடைக்காது. இப்ப கிடைக்காது. ஓகே ஓகே, இப்ப என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட? வந்து 1500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1500 ரூபாய் குட்டி உனக்கு விட்டு காட்ட முடியுமா? இப்போ இப்ப இல்லைங்கண்ணா, அது சேல்ஸ் ஆயிடுச்சு. சேல்ஸ் ஆயிடுச்சா? ஓகே ஓகே. இந்த வாரம் சேலம் கருப்பு அதிகமா கொண்டு வந்திருக்கீங்க? இல்ல கம்மியா தானே இருக்கு. கம்மியா தான் இருக்குங்களா? நிறைய சேலம் கருப்பு இருக்க மாட்டேங்குது. சேலம் கருப்பு எப்பயுமே 20 குட்டி கொண்டு வருவானா, நீங்க அவ்வளவுதானே ஒரு 7 குட்டி தானே இருக்கு. அப்படியா? சரி, நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம். உங்களுக்கு எப்படி மூவிங் இருக்கு? மூவிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே ஓகே. நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? பயனுள்ளதா இருக்கு. சரி, நம்ம எந்தெந்த சந்தைக்கு போறீங்க, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. நம்ம திண்டுக்கல் அய்யலூர் பக்கத்துல கொம்பேர்பட்டினா. சரிண்ணா. திங்கக்கிழமை குன்னத்தூர்னா, செவ்வாய்க்கிழமை மதுரை வாடிப்பட்டினா. ஓகே ஓகே. புதன்கிழமை லீவுனா, வியாழக்கிழமை வந்து அய்யலூர்னா. அய்யலூர். ஓகே ஓகே. கரூர் பக்கம் பாளையம்னா. கரூர் பக்கம் பாளையம். சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சி பக்கத்துல என்ன. அரவக்குறிச்சிக்கு பக்கம். அது எந்த அரவக்குறிச்சிங்களா? அரவக்குறிச்சி. ஓகே, அந்த பெரிய சந்தைங்களா சின்ன சந்தைங்களா? சின்ன சந்தை. சின்ன சந்தை. அங்கெல்லாம் எப்படி மூவிங் ஆயிட்டு இருக்கீங்க? அங்க மூவிங் ஓரளவு சுமாரா இருக்கு. இப்ப நம்ம குட்டிகள்லாம் அதிகமா எங்க மூவிங் ஆகுது? இந்த நீங்க சொல்ற சந்தையிலேயே நம்ம குன்னத்தூர் தானே அதிகம். குன்னத்தூர் தான். ஓகே, குன்னத்தூர் தான் அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே, சரி. இப்ப உங்க ஃபோன் நம்பருமே நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா 97 51 97 90 11. ஓகே, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? ஃபோன் நம்பர் சாயந்தரம் 6 வரைக்கும். ஓ, காலையில 6 to சாயங்காலம் 5 வரைக்கும். சரி, உங்களை ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு, ஆனா அவர் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நம்ம ஏரியா வந்து டவர் இல்லாத ஏரியானா. ஓகே ஓகே, ஹில்ஸ் ஏரியாங்கனால அங்க கொஞ்சம் டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. டீட்டெயிலா சொன்னதுக்கு, இந்த ரஸ்லீம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஓகே.